Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes for 11th standard. நம்ம வந்து previous link ஓடிய continuation தான் வந்து இந்த linkல பார்க்க போறோம். நம்ம வந்து previous linkல வந்து எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல பாதியோட நிறுத்தியிருப்போம். ரிமைனிங் திங்ஸ் வந்து இப்ப பார்ப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். ஒரு ஆக்டல் நம்பரை நம்ம எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல் டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் 8 பவர் 1 8 பவர் 2 ரைட் டு லெஃப்டா வந்து நம்ம பொசிஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸை வந்து ரைட் பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட்டையும் அதனுடைய வெயிட்டோட வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அதை ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1265 இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்டல் வேல்யூ. இந்த ஆக்டல் வேல்யூவை நம்ம டெசிமலா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனல் நோட்டேஷன் சொன்னாங்களா, அதான் 8 பவர் 0 என்னது 1, 8 பவர் 1 8, 8 ஸ்கொயர் 8 8 64, 8 கியூப் பண்ணோம்னா 512. இங்க வந்து 4 வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம இதோட நிறுத்திருக்கோம். இப்ப வந்து இது என்னது 5 6 2 1 நமக்கு கொடுத்திருக்க நம்பர். இப்ப இந்த நம்பரை நம்ம வந்து இந்த வெயிட்டோட வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1 into 5 8 into 6 64 into 2 512 into 1. அப்ப அது போல மல்டிப்ளை பண்ணா 512 into 1 512, 64 into 2 128, 8 into 6 48, 5 into 1 5. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 693 வருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1265 இந்த ஆக்டல் நம்பரோடைய ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல்ல இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம். அடுத்தது பைனரிக்கு கன்வெர்ட் பண்றோம். பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஆக்டல் டிஜிட் இருக்குல்ல, இப்ப 6க்கு ஈக்குவலண்டான ஆக்டல் நம்பர் நம்ம ஒரு டேபிளர் காலம் வந்து ப்ரீவியஸ் லிங்க்ல பார்த்திருப்பீங்க. ஆக்டலுக்கு பைனரிக்கு டெசிமலுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த டேபிளர் காலம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி தான் இந்த இது போடுறாங்க. இப்ப 3 உடைய ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் என்னது 011, 1க்கு 001, 2க்கு 010, 6க்கு 110. இப்ப இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இங்க ரைட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட் பண்ணனா நமக்கு வந்து ஆக்டலோடைய ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன்டு நம்பர்ஸ். இப்ப நம்ம மேத்ஸ்ல வந்து பாப்போம்ல சைன்டு நம்பர்ஸ் அண்ட் அன்சைன்டு நம்பர்ஸ். சைன்டு நம்பர்ஸ்னா என்னது, கம்ப்யூட்டரை பொறுத்த அளவு இது வந்து போத் பாசிட்டிவ் நம்பரு அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி இதுலயே இருக்கு. பாசிட்டிவ் நம்பர் வந்து அன்சைன்டு, நெகட்டிவ் நம்பரை வந்து சைன்டு நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்சோ அதை வந்து சைன்டு மேக்னிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சைன்டு மேக்னிடியூட் மெத்தடுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் பிட், அதாவது அந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அந்த பிட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் எம்எஸ்பி, அதுக்கப்புறம் சைன் பிட் ஆர் பேரிட்டி பிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன், 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் இது போல வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். ஒரு நம்பர் ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னா இப்ப பிளஸ் சைனுனா பிளஸ் சைன் இல்ல அந்த நம்பருக்கு சைன் இல்லைன்னா இப்ப 43 இருக்கு, அப்ப நார்மல் 43 இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர், பிளஸ் 43நாலும் பாசிட்டிவ் நம்பர், மைனஸ் 43னா என்னது நெகட்டிவ் நம்பர். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமும் வந்து தெரிஞ்சுக்கும். அதுதான் சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பிளஸ் 43 வந்து பாசிட்டிவ் நம்பர், மைனஸ் 43 வந்து நெகட்டிவ் நம்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைன்டு பைனரி ரெப்ரசன்டேஷன் இது போல சைன் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதுல வந்து லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைன் பிட்னு சொல்லுவாங்க. அந்த பிட் 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர், 1ஆ இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர். இந்த சைன்டு பிட்டோடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8 பிட் இருக்கும். அல்ல 7 பிட் தான் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ். ரிமைனிங் இருக்க 1 பிட் அந்த 8th பிட் வந்து பாத்தீங்கன்னா சைனை வந்து குறிக்கும், பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இல்ல மொத்தம் 1 2 3 4 5 6 7 8
8 பிட் இருக்கா, இததான் வந்து ஒன்னு பிட்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இந்த 7 பிட் 0 1 0 1 0 1 1 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு தெரியுமா, மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைன் பிட்னு சொல்லுவாங்க. இங்க 0 இருக்கிறது, 0 இருக்கா, 0 இருந்தா அது பாசிட்டிவ், அதுவே 1 இருந்தா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா நெகட்டிவ் நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும், மைனஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த லாஸ்டா இருக்கிறது லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், இப்ப வந்து நம்ம சைன்டு மேக்னிட்யூட் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தான். ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணினோம். பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு 8 பிட்டா இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் 8 பிட் இல்லைன்னா, 8 பிட்டுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா ரிமைனிங் பிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா போட்டு 8 பிட் வந்து இது பண்ணிடணும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவெல்லாம் ஒன்னாவும் 1 வந்து ஜீரோவாவும் கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப -24 பவர் 10 இந்த டெசிமல் நம்பரை வந்து 24 வந்து நான் பைனரியா கன்வெர்ட் பண்றேன். நம்ம பைனரியா அந்த எல்சிஎம் மெத்தட்ல கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அது போல கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணா இங்க வந்து 8 பிட் வந்து இல்ல, சோ மீதி இருக்க ரிமைனிங் பிட்டுக்கு 0 0ன்னு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி 8 பிட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்ப இதுல ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு 0வை 1ஆவும் 1 0ஆவும் கன்வெர்ட் பண்ணோம். சோ இந்த 0 வந்து 1 1 1 0 0 1 1 1 இது போல கன்வெர்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா சேம் திங், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்ணிட்டு லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் இருக்குல்ல, அதுவும் கூட 1 ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு 8 பீட்டா சேஞ்ச் பண்ணிக்கணுமா, 8 பீட்டா வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஜீரோஸ் முன்னாடி ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா 0வை 1ஆவும் 1 0ஆவும் சேஞ்ச் பண்ணிப்போம். இல்ல டூஸ் காம்ப்ளிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்ல 1 ஆட் பண்ணுவாங்க. அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இதுவும் கூட 1 ஆட் பண்ணானா 1 + 1 0 மேல 1 கேரி ஆகும், 1 + 1 0 மேல 1 கேரி ஆகும், 1 + 1 0 மேல 1 கேரி ஆகும், 1 + 0 1 0 மீதி ரிமைனிங் 1 1 1 இது போல வந்து வரதுதான் வந்து பாத்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனரி அடிஷன். பைனரி அடிஷன்னா ஒரு இப்ப நம்ம ஆட் பண்ணோம்ல, டூஸ் காம்ப்ளிமெண்ட்ல ஆட் பண்ணோம்ல, அததான் வந்து பாத்தீங்கன்னா பைனரி அடிஷன். பைனரி அரித்மெட்டிக், பைனரி அடிஷன், பைனரி சப்ட்ராக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பார்க்கலாம். இப்ப வந்து ட்ரூத் டேபிள் போ AB 0 0 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 0 + 1 1 1 + 0 1 1 + 1 2 தானே. அப்ப இதுக்கு ஈக்குவலண்டான பைனரி நம்பர் என்னது 1 0ன்னு வரும். அப்போ 0 இங்க போட்டு 1 வந்து கேரியில வைப்பாங்க. ஓகேங்களா, அததான் வந்து இங்க பண்ணிருக்காங்க. 1 + 1 1 0 வரும். ஸோ 0 இங்க வச்சுட்டு 1 கேரியில வைக்கிறாங்க. மறுபடியும் 1 + 1 0 1 கேரியில வைக்கிறாங்க. அந்த 1 இங்க போட்டுடுறாங்க. 1 + 1 0 அது கேரியில இருக்க 1 முன்னாடி போட்டுருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைனரி அடிஷன். இந்த மேல இருக்கிறத கேரி பிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா பைனரி அடிஷனை 2 நம்பர்ஸ் வச்சு எப்படி ஆட் பண்ணி காமிக்கிறாங்க. 23 அதை ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் எடுத்துக்கணும். 12க்கு ஈக்குவலண்ட் பைனரி நம்பரை வந்து நம்ம பைனரியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 1 + 0 1 1 + 0 1 1 + 1 10 0 மேல வந்து ஒரு 1, அதுக்கப்புறம் அந்த 1ம் 0வையும் ஆட் பண்ணா 0 1, அதுக்கப்புறம் அந்த 1யும் 1 ஆட் பண்ணா 0 1, அது போல வந்து ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனரி சப்ட்ராக்ஷன். இதுவும் நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி தான். இப்ப அடிஷன் வந்து நம்ம நார்மல் நம்பர்ல அடிஷன் பண்ணக்குள்ள கேரி வைப்போம்ல, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேரிக்கு பத்தி பாரோ. ஓகே, இப்ப வந்து 0 0 0 1 0 1 1 1 0 0 1 அப்ப 1ஓட 0 வந்து கம்மி இல்ல, சோ நம்ம வந்து 1 பாரோ வாங்குறோம். 1 பாரோ வாங்கினா ரிமைனிங் வந்து இதுல 1 வரும். அததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சப்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்டா 21க்கு ஈக்குவலண்ட் பைனரி எடுத்திருக்காங்க, 5க்கு ஈக்குவலண்ட் பைனரி எடுத்திருக்காங்க. இந்த 2 நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்றாங்க. மைனஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் வருது பாருங்க 6. இப்ப 21 - 5 16, அப்ப அந்த வேல்யூ வந்து 16 வரும்.
இங்க இருக்க பிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிட், மைனஸ் சைன் பிட். ஓகேங்களா, அதனால அங்க 1 வருது, -16 என்னவே. ஏன்னா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -21 + 5. நம்ம மேக்ஸ்ல எப்படியோ எது கிரேட்டர் நம்பரோடைய சிம்பிளோ அதை போடுவோம்ல, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயும் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. இப்ப நம்ம பிட்னு சொல்லிட்டோம்ல, அதே மாதிரி மெமரியில ஒரு கேரக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்குன்னு வந்து ஒரு சில ஃபார்மேட் இருக்கு. கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ABC அது போல கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அந்த லெட்டர், இப்ப நம்ம கொடுக்கறது லெட்டரா இல்ல நம்பரா இல்ல சிம்பிள்ஸான்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு கேரக்டர் செட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்பரா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சிஸ்டம்ல என்கோட், அதாவது சிஸ்டம்ல வந்து என்கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி எப்படி என்னென்ன இருக்குதுன்னா BCD பைனரி கோடட் டெசிமல், எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட், ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், யூனிகோட். இந்த மெத்தட்ல வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்சேஞ்ச். இல்ல பைனரி கோடட் டெசிமல் வந்து பாத்தீங்கன்னா BCD. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த வந்து என்கோட் பண்ணல சிஸ்டம்ல, ப்ரீவியஸா வந்து இருந்தது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 26 பிட் அப்படி இருந்துச்சுன்னா இல்ல வந்து 64 கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா 27 பிட் இருக்கு. அதாவது 128 கேரக்டர்ஸ் வரலையும் பாத்தீங்கன்னா இது மெயின்டைன் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா ASCII 8. இதுல வந்து 28 பிட்ஸ் இருக்கு, 256 கேரக்டர், அதாவது 0 to 255 நம்பர்ஸ் வரையும் இது இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ASCII கோடுக்கு ஈக்குவலண்டான, இப்ப வந்து சப்போஸ் கேப்ஸ் ஏனா அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 65. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 7 பிட் அதனுடைய வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது போல தான் ரெப்ரசன்ட் பண்றது. எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு, இது வந்து பாத்தீங்கன்னா ASCII கோட் மாதிரியே தான், இதுவும் 8 பிட் ரெப்ரசன்டேஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின் IBM அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து பண்ணாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 250 கேரக்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். இன்புட் கோட் வந்து ASCII வந்து இந்த EBCDIC சிஸ்டமா வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம ASCII-ஆவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்சேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் லோக்கல் லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் வந்து பேசுறாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, அது போல நிறைய இருக்கு. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த ISCII இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணாங்க. இது 8 பிட் கோடிங் சிஸ்டம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 256 கேரக்டர்ஸ் வரையும் வந்து ஹேண்டில் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இயர்ல ஃபார்முலேட் பண்ணதுன்னா 86ல இருந்து 88க்குள்ள பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிங் சிஸ்டம் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா யூனிகோடோட வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து யூனிகோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ASCII மாதிரியே தான் ரொம்ப பாப்புலரான கோடிங் சிஸ்டம். ASCII-ல வந்து 256 கேரக்டர்ஸ் இது பண்ணுது. அதுல ASCII-ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனா வந்து இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்மளுடைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல, தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, இதெல்லாம் வந்து இந்த ASCII வந்து சப்போர்ட் பண்ணாது. அதனாலதான் இந்த யூனிகோட் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 65,536 கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. யூனிகோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸா இருக்கும். இந்த யூனிகோட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெப்ரசன்ட் பண்ணும். உங்களுக்கு புக் பேக்ல வந்து டேபிள் 2.6 இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழோடைய யூனிகோடு, மலையாளம் யூனிகோடு, அதுக்கப்புறம் தெலுங்கு யூனிகோட், கன்னடா யூனிகோடு, இந்த 4 லாங்குவேஜோட யூனிகோடு கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இதோட வந்து பாத்தீங்கன்னா
இந்த கிளாஸ் முடியுது. ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.